சங்கீதம் 91:10. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்த சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வராதா, அது மாத்திரமல்ல எந்த நோயுமே நமக்கு நேரிடாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. பொல்லாப்புனா என்ன? தீமையான காரியத்தை தான் கர்த்தர் சொல்றார். அப்போ நமக்கு விரோதமா எந்த ஒரு விஷயமும் தீமையானது எழும்பாது, தீமையான காரியம் நமக்கு விரோதமா எது ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வேதம் இதை நமக்கு முன்பாகவே அறிவிக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் முன்பாகவே நமக்கு சொல்லி வைத்திருக்காரு? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பேசுறாருன்னா, நம்ம இந்த காரியம் வந்துருமோ, எனக்கு தீங்கான காரியம் நடந்துருமோ, எனக்கு தீமையான காரியம் வந்துருமோ, இது நேரிடுமோ, அது நேரிடுமோ, இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இது எதுக்கு ஏதாவது விரோதமா எழும்பி என்னை ஒன்றும் இல்லாமல் அழித்து விடுமோன்னு சொல்லிட்டு நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க. உங்க இருதயத்துல ஒரு கலக்கம் இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம அதை குறித்து யோசிக்கிறது, நம்முடைய பயம் தான் அந்த பிரச்சனை காட்டிலும் பெருசா இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை குறித்து யோசிப்பீங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்படி ஆயிடுமோ, இப்படி பேசிடுவாங்களோ, இப்படி மாத்திடுவாங்களோ, அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து பயப்படுகிறது தான் பெரிதா இருக்கும். ஆனா சொல்ல போன அந்த விஷயத்தை பார்த்தா அது சுலபமா ஈஸியா முடியுது. அதான் தேவன் சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாதப்பா, நீ இந்த சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நீ பயப்படாத, நீ திகையாத, நீ சோர்ந்தே போகாத, எந்த ஒரு காரியமும் உனக்கு நேரிடாது. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன். அதனால உனக்கு விரோதமா உனக்கு எதிரா எந்த ஒரு ஆயுதமுமே வாய்க்காது. உனக்கு விரோதமா எது ஒண்ணு உருவாக்கப்பட்டாலும் அதை அழிந்து போய்விடும். ஏன்னா நீ என்னுடைய கரத்திற்குள்ளாக, என்னுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற. இதுதான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை. நீங்க சோர்ந்தே போகாதீங்க. தீமையான காரியம் யாரும் உங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய கரத்திற்குள்ள இருக்கீங்க. ஏசப்பா உங்களை பாதுகாத்துட்டு இருக்காரு. அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கீங்களே. ஒருவேளை கர்த்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களை வைத்து விடுவார். ஒரு மனுஷன் சொன்னா கொஞ்சம் சந்தேகப்படலாம், இவங்க இந்த மாதிரி பாதுகாப்பாங்களா? அதல்ல. ஆனா இந்த வார்த்தை பேசுகிறது யாருன்னா, ஆண்டவராகிய தேவன், வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோட பேசிக்கொண்டிருக்காரு. அப்ப அது எவ்வளவு உண்மையான வார்த்தையா இருக்கும், அது எவ்வளவு நிச்சயமான வார்த்தையா இருக்கும். அதனால நீங்க எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. அப்புறம் இரண்டாவது பகுதி சொல்றது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாதைனா என்ன? நோய். அப்ப எந்த ஒரு நோய்க்குமே உண்மையில் அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு நோயுமே உனக்கு மேல இருக்க முடியாது, உங்களை அதை பாதிக்க முடியாது, உங்களை சோர்ந்து போய் உங்களை முடக்கி வைக்க முடியாது. இல்லை, நமக்கு விரோதமா நோய்கள் எழும்ப முடியாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகினோம். அப்போ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது, அந்த சிலுவை பாடுகள், அந்த அவமானங்கள், ரத்தம் சிந்தப்பட்டது, இதெல்லாம் எதற்காகனா நீங்களும் நானும் ஆரோக்கியமா இருப்பதற்காக. அப்ப நம்ம இன்னும் வியாதியிலேயே அந்த வியாதி நம்ம முடக்கிட்டு நம்ம எழுச்சி உழைக்க முடியாம, எழுச்சி நம்முடைய வேலையை செய்ய முடியாம நம்மளை இப்படியே கஷ்டப்படுத்திட்டு இருந்தா நம்மளால எப்படி வாழ முடியும்? எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்? எப்படி நம்ம நிம்மதியா இருக்க முடியும்? இல்ல, முடியாது. இல்ல, சதா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமான பாதைகள் கிடையாது, உங்களுக்கு விரோதமான நோய்கள் கிடையாது. நீங்க வேணா சிந்தித்து கொண்டு இருக்கலாம், இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, ஆனா நான் வருஷக்கணக்கான நோயை சுமந்துகிட்டு இருக்கேனே, என்கிட்ட இருக்கிற நோயெல்லாம் சொல்ல போனா அது என்னை விட்டு போகவே போகாது. டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, இந்த நோயை என்கிட்ட அகற்ற முடியாது, இது நான் சாகிற வரையும் என் கூட தான் இருக்கணும். இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக அந்த நோயெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் சிலுவையில, கல்வாரி சிலுவையில தன்னுடைய கைகளில அவர் ஆணிகள் வாங்கினார். தன்னுடைய முதுகுல அவ்வளவு தழும்புகள், அவ்வளவு காயங்கள், அவருடைய உடம்பெல்லாம் ரணவேதனையாய் மாறிச்சு. இதெல்லாம் எதற்காகனா நம்ம ஆரோக்கியமா இருப்பதற்காக. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த சிலுவையில பட்ட பாடுகள் எனக்கு தானே, அந்த சிலுவையில பட்ட தழும்புகள் எனக்கு தானே, உடைய உடம்பெல்லாம் ரணமாய் மாறினது எனக்கு தானே, இப்பொழுது நீங்க எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க முழு மனசா ஆண்டவரை விசுவாசத்தை கேட்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வேற யாராவது உங்க மேல தலையில கை வச்சு ஜெபிக்கிறோம், வேற யாராவது உதவி வேணும்ன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்க விசுவாசத்தை இப்போ ஜெபிக்கும் பொழுது கூட சேர்த்து இந்த வியாதியை விட்டு போகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை விட்டு நீங்க கடந்து நீங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த வியாதி உங்களை விட்டு போகும். அது எவ்வளவு பெரிய வியாதியா வேணா இருக்கட்டும். நீங்க சொல்வீங்க, இந்த ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குது, சால்வ் பண்ணுவார்.
பண்ணுவாரா? இது பிரெயின் இஷ்யூவா இருக்கு, இதை சால்வ் பண்ணுவாரா? இது கேன்சர் ப்ராப்ளமா இருக்கு, இதை சால்வ் பண்ணுவாரா? இல்ல, ஆண்டவருக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லாத காரியம். ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நம்ம கர்த்தர் நோக்கி ஜெபிக்க போடும். ஆண்டவரே, இந்த பொல்லாப்பு, என்னை பயமுறுத்துகிற இந்த காரியம், என்னை திகிலூட்டுகிற இந்த காரியம் எனக்கு முன்பாக இருக்கிறது. மனிதர்களுடைய பேச்சுகள், இந்த குழப்பங்கள், அவர்களுடைய பயமான அந்த வார்த்தைகள், இதெல்லாம் என்னை ரொம்ப குழப்புது. எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் என்னை ரொம்ப காயப்படுத்துது. இந்த பொல்லாப்பு எனக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவரே, இதுலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, பாதை, இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை வருஷமா இதை நான் சுமந்து திரிகிறது, எத்தனை வருஷமா இதை நான் பிடித்து கொண்டு இருக்கிறது, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இந்த 2 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா அதற்காக இன்றைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போறார். ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க, நான் கர்த்தரை அறியாத பிள்ளை, எனக்கும் செய்வாரா? எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, நானும் இதுல இருந்து விடுதலை பெறணும், எனக்கும் செய்வாரா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நீங்க விசுவாசிக்கணும். உங்ககிட்ட இருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நான் செய்வேன்ட்டு நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் அந்த காரியங்கள் உனக்கு கொடுக்கப்படும். அதான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் இப்பொழுது அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். விசுவாசிங்க. நம்ம ஒரு விஷயம் இப்போ கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தரே, மகிமையிலே வாசம் செய்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனும் பலனானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நிறைய பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து உங்களை நோக்குகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, வாக்கு உரைத்தவர் நீர், வாக்கு மாறா தேவனா இருக்கு. நீர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தா அதை நிறைவேற்றி வல்லமையுள்ள தேவனா இருக்கு. இந்த ஜனங்களோடு நீர் பேசுற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது, எது ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய கடவுது ஆண்டவரே. அப்போ உண்மை விசுவாச அநேக ஜனங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறார்கள். அப்ப முதல் முறையா உண்மை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த பொல்லாப்பு நேரிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அவங்க பயந்து கொண்டு இருக்கிற பொல்லாப்பு இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போக கடவுது ஆண்டவரே. மனிதர்களால் ஏற்படுகிற அந்த பொல்லாப்பு இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போக கடவுது ஆண்டவரே. அப்ப படிக்கின்ற இடத்தில், வேலை ஸ்தலத்தில், அவ வாழ்க்கையில் இன்னுமோ பெருசா மாறிடுமோன்னு சொல்லிட்டு அவன் பயந்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாப்பு இயேசுவின் நாமத்தினாலே போக கடவுது ஆண்டவரே. இயேசுவை நீ நீக்குவீராக, ஆவியானவரே அதை போக்குவீராக. அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அறவே அதை நீக்குங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இதோ வியாதிக்காக வருகிறேன் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, உடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் சொல்லிட்டு அநேக ஜனங்கள் வியாதியிலே தவிக்கிறார்கள். அப்பா, அவர்கள் வாழ்வதே வியாதி வியாதி வியாதின்னு நிம்மதியா ஒரு நாள் கூட வாழ முடியல ஆண்டவரே. வெறும் மாத்திரைகள் எடுத்து எடுத்து அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலா ஏறி ஏறி அவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இன்றைக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே அவர்களுக்கு இருக்கிற வியாதி எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய இருதய நோய்கள், அவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தாலே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே கேன்சர்கள் எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே பிரெயின் இஷ்யூ எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே முழங்கால் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே கால்களில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே நரம்புகள் பிரச்சனை மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஸ்பைனல் கார்ட் பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே ரத்தத்தில் ஏற்படுகிற காரியங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆரோக்கியத்தை ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் நாமத்தாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மறையட்டும். இயேசுவின் நாமத்தாலே தீங்கி கொண்டு வருகிற வியாதிகள், ஜனங்கள் கிட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சகல காரியங்களையும் மறையட்டும் ஆண்டவரே. நீர் மாற்றுவீராக, நீர் மறையப்படுவீராக. நீர் செய்ய போகிற மகிமையான காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீர், நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். Amen.